நம்ம கறிக்கு வந்து முரல் மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த முரல் மீனை எப்படி வெட்டி எப்படி க்ளீன் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு குழம்பு வச்சு ருசியாக சாப்பிட போகிறோம். அழைச்சிட்டு மறுபடியும் இதில் இருந்த இடத்துல போடுற மறுபடியும் நல்லா அந்த தனியாக போட்டு அது கடுக போடுவோம். தக்காளி அதில் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கிற குழம்புக்குள்ள அப்படியே மீன் எடுத்து போகிறோம். ஒவ்வொருத்தண்டாக போட்டுட்ருக்கோம். தண்ணி இல்லாமல் அப்படியே பொறுமையாக போடுறோம். பார்த்தீங்கன்னா குழம்பு அப்படியே கொதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து முரல் மீன் குழம்பு. முரல் மீனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அப்படியே போட்டாச்சு. குழம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. குழம்பு தாளிங்க ஆவி பறக்குது. அப்படியே வதங்கி அப்படியே குழம்புல கொட்டுறோம். அப்படி பண்ணால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம முரல் மீன் குழம்பு ரெடி. மாமா அப்படியே வாய் சாப்பிட்றாப்புல. எப்படி மாமா இருக்கு? சூப்பராக இருக்கு. இதை வச்சு அப்படியே சோத்திர பண்ணி சாப்பிட்றோம். இப்போ சரி சரி 2 4 5 6 இந்த இதை தட்டுங்கப்பா. இதை தட்டிட்டு கொண்டாங்க போல பண்ணுவாங்க. நான் கஞ்சி குடிக்கிறேன். மாமா எப்படி மாமா இருக்கு? மீன் குழம்போட அப்படியே அப்பளம் எல்லாருக்கும் 2 இதான் சைடிஷ் இன்னைக்கு முரல் குழம்போட.